ஃபேமிலியாக தான் இருக்கிறோம் எல்லாரும். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ சிஸ்டர்ஸ் மேரிட் பிரதர்ஸ். அண்ட் அது கூட ஏன் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து வெளியே பொண்ணு எடுத்தா நம்மளை பிரிச்சிருவாங்க. ஸோ ஒரே குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி 2 பேரும் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி, அப்பா லவ் பண்ணாரு, அதே குடும்பத்தில் ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லி அங்கிள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாரு. ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்களுது. ரொம்ப ஸ்பெஷலான ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து அடிப்படும் போது, கிரிக்கெட் ஆடும்போது அடிப்படும் போது அவர் தான் வந்து என்ன சினிமாவில் புஷ் பண்ணாரு. ஏன்னா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, தெரியவும் தெரியாது. பட் அங்கிளுக்கு வந்து அந்த பக் வந்து உள்ளுக்குள்ள சின்ன வயசுல இருந்திருக்கு. ஸோ அப்பா வந்து போலீஸ் ஜாயின் பண்ணும்போது சில பெரிய ப்ரொடியூசர்ஸோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம் வந்தது. ஏன்னா அப்பா ஏர்போர்ட்ல வேலை பார்த்தார் ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அப்போ வந்து அப்பா உடனே அங்கிள் கிட்ட பேசி, இந்த மாதிரி எனக்கு இப்போ நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும், நீ வா நம்ம சினிமா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி, உனக்கு ஆசை இருக்குல்லன்னு சொல்லி அங்கிள் வந்து ஒரு 4-5 படங்கள்ல ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. பட் அவருக்கு அது என்னன்னு தெரியல, வீட்டில் பயங்கரமா நடிப்பாரு, கேமராக்கு பின்னாடி பயங்கரமா பேசுவார், பாடுவார். ஆனால் அந்த கேமரா வந்தாலே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சுத்தமா வரல, நடிப்பு வரல. ஸோ அந்த ஒரு பிரச்சனைனால பாவம் அவரால் வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியல, அவரோட கனவை வந்து அச்சீவ் பண்ணவே முடியல அவரால். ஸோ 4-5 படங்கள் ஒவ்வொரு சீன் கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி சொல்லலாம், அப்படிதான் நடிச்சிருக்காரு அங்கிள். ஸோ அவரோட ஆசை தான் என் மேல திணிச்சாரு. அவர் சொன்னது என்னன்னா, நீ எப்படியா சினிமாக்குள்ள போ. அப்போ நான் யோசிச்சது எனக்காக சொல்றாரு இல்லை அவருக்காக சொல்றாரு எனக்கு தெரியல. பட் அது 2 அண்ணன் தம்பிகளை வந்து இவ்வளோ சினிமா மேல ஒரு பைத்தியம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பயங்கரமா பண்ணாரு என்ன. அப்படிதான் என் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவரோட பையன் அவர் எப்படி வந்திருப்பாரு நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்துக்கலாம். சின்ன வயசுல இருந்து நீ ஹீரோ ஆகணும், இதுதான் ஒரே விஷயம். ஸோ சின்ன வயசுல இருந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மைண்ட்ல எல்லாமே இம்ப்ளான்ட் பண்ணி இதை பண்ண வச்சது என்னோட பெரியப்பா தான். ஸோ அங்க இருக்கிறாரு டேடி, நான் அவரோட டேடி தான் கூப்பிடுறேன். அது just want him to call on stage. Before showing the trailer, I want to tell that this man has been working for almost 40 years for our family. அப்பா படிக்க வச்சது எல்லாமே. So today இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம் நினைக்கிறேன். Just want him to say a few words before we get into the trailer.